வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, டிக்ஸான், பந்தன் பேங்க் சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து நம்மளோட ரெசன்ஸ் ஜோனில் இருந்து கொஞ்சம் சைட்வேஸ்லேயே வித்து செல் ட்ரேட் அந்த மாதிரி கொஞ்சம் மூவிங் கொடுத்தது. அதே மாதிரி டிக்ஸான் பார்த்தோம் அப்படின்னா டிக்ஸான் வந்துட்டு நம்ம பை அரௌண்டு சொல்லியிருந்தோம். நாம் சொல்லியிருந்த ஜோன்கிட்ட வந்துட்டு நமக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான் வந்தது ஒழிய பையிங் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ அதனால் அதில் எதுவும் என்ட்ரி எடுக்கலை. பந்தன் பேங்க் வந்து பை என்ட்ரி எடுத்துகிட்டு பெரிய லெவலில் மூவிங் கொடுக்கல. ஸோ அந்த நம்ம வாங்கின ரேட்லேயே வந்து க்ளோசிங் நடந்துருச்சு. ஸோ அந்த ரேஞ்சிலே நம்ம க்ளோசிங் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதில் ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இப்கா லேப், குஜராத் கேஸ் லிமிடெட். ஸோ இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 ரேஞ்ச் வந்து 25,384, 25,522, S1 S2 25,177, 25,123. மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசன் ஜோன் நியர்பை ரேஞ்சில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதாவது R1 ரேஞ்சில் வந்து ஒரு வீக்கான கேண்டிலோட க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் வந்து நம்மளோட R1 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுனாலே பையிங் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவரால் புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. ஸோ அதே சமயம் நமக்கு S1 ரேஞ்ச் வந்தாலும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லைவில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி R1 R2 லெவல் 51,607, 51,660, S1 S2 51,235, 51,187. மார்க்கெட் வந்து ரெசன் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 ரேஞ்சுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா S1 ரேஞ்ச் வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சுனாலும் S1 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா குஜராத் கேஸ் லிமிடெட் செல் பிலோ 664க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 635 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு ரெசன் ஜோன்ட்டு வந்து பெரிய லெவலில் மூவிங் கொடுக்க முடியல. அதாவது இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து நல்ல வால்யூம் கிடச்சிது, வால்யூம் ஆகிட்டு அதே சமயம் க்ளோசிங் வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் வந்து மிடில் தான் க்ளோசிங் ஆகிட்டு எகைன் ஒரு புல்லிஷ்க்கு ட்ரை பண்ணிவிட்டு இருந்தாலும் மேலே க்ளோசிங் வைக்க முடியல. 2 கேண்டிலுமே வந்து வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இதனோட டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ரெசன் ஜோன் அதுதான், ஃபைனல் ரெசன் ஜோன் அதுதான். ஸோ அந்த ஜோனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சால் மட்டுமே மேலே போகும். அதாவது 689க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சா தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அந்த க்ளோசிங் ஸ்டாப்லஸை வச்சு தான் நம்ம செல்லிங்காக ட்ரை பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம செல்லிங் எடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு 15 மினிட்ஸில் வந்து கேரக்டர் சேஞ்ச் நடக்கும். அதாவது ப்ரீவியஸாக இருக்க இந்த லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். அதாவது ப்ரீவியஸாக இருக்க லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 664க்கு கீழே ஒரு க்ளோசிங் வச்சதுனாலும் நமக்கு 15 மினிட்ஸில் ஒரு இன்ட்ராடே செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 690க்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ட்ரேட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா இப்கா லேப் பை அரவுண்ட் 1370 ரேஞ்சில் பை பண்ணோம் அப்படின்னா 1410 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஆல்ரெடி பையிங் எடுத்த ஸ்டாக் தான். ஸோ பையிங் எடுத்துகிட்டு ஒரு மேலே ஒரு மூவிங் கொடுத்துருச்சு. எகைன் வந்து நமக்கு பாட்டம் ஜோனில் இருக்கிறதுனால இந்த இடத்துல இன்னொரு பையிங் கன்ஃபர்மேஷன் வேணும். டே சார்ட் வியூவில் வந்து ஓவரால் புல்லிஷ் பிரேக் அவுட்டில் இருக்குது. லாஸ்ட் 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 1 ஹவர் ஷார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் பையிங் எடுத்திருக்கு. அதாவது இந்த ஜோன் பார்த்தோன்னா இந்த லோவில் இருந்து ஹைக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா 0.618 பை எடுத்து நல்லா ஒரு மூவிங் கொடுத்துருக்கு. இதனால் ப்ரீவியஸாக இருக்க ஹை வந்து 1410 வரலையுமே ஒரு டார்கெட் இருக்குது. எகைன் மறுபடியும் நம்ம சொல்லியிருக்க ரேஞ்ச் பை அரௌண்ட் ரேஞ்ச் வந்தது அப்படின்னா பை பண்ணலாம். ஸோ அதே சமயம் நமக்கு பை அரௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா லைவில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படும் அந்த இடத்துல. அதாவது ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எதுவும் பையிங் எடுத்துருக்கணும். ஸோ அப்படி பையிங் எடுத்திருந்தது அப்படின்னா நம்ம டார்கெட் வரலையும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸும் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.